வில்லாளி சின்னத்தை ராசி சின்னமாக கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட இலக்கை அடையிறதுல எப்பவுமே உறுதியாக இருப்பீங்க. அறிவார்ந்த மற்றும் தத்துவ சிந்தனை உங்ககிட்ட சிறப்பான விஷயமா இருக்குது. தைரியம், வெளிப்படையான தன்மை, நல்ல ஒரு அறிவு கூர்மை, இரட்டை இயல்பு உங்ககிட்ட இருக்கும். இந்த தனுசு ராசியில் பாருங்கள், மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட நெருப்பு ராசியாக இருக்கீங்க. நேர்மையான எண்ணம், நேர்மை, அறிவுத்திறன், இந்த சாகச மனப்பான்மை இது தனுசு ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் தான் ஆன்மீகத்தில் நாட்டம், கல்வியில் ஆர்வம், பயணங்களை விரும்புறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கும். விடாமுயற்சியின் மூலம் தடைகளை தகர்த்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய குணம் படைச்சவங்க தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரம் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இந்த வாரம் உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்திலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட மனசார நம்பிக்கையோடு செய்து வாங்க. உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். இப்போ கூட உங்கள் மனசார நம்பிக்கையோடு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு அந்த மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் அடைய. அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். நீங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெற முடியும். தைரியம், வெளிப்படையான தன்மை, அறிவு கூர்மை, இரட்டை இயல்பு கொண்டவங்க, வில்லாளி சின்னத்தை ராசி சின்னமாக கொண்டவங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனி வரப்போகிறது கிரக அமைப்பால் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். கடினமான உழைப்பாளிகளாக நீங்கள் இருப்பீங்க. தொழிலில் புதுமைகளை புகுத்தக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். குருவின் அருளால் பொருளாதாரம் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். நேர்மையானவங்க, எல்லோருக்கிட்டையுமே அன்பாக பழகக்கூடியவங்க, புதிய இடங்களை கண்டுகளிக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் முழுக்க நன்மை பெற தனுசு ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு முறையாச்சும் பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதனால் புதிய வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு இது எல்லாமே தீரும். ஒரு சிறப்பான ஆண்டாகவே இந்த வருடம் அமையும். இந்த வாரத்தில் பாருங்கள், இந்த மாதத்தோட கடைசி வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரத்தில் சில கிரக பயிற்சிகள் நடந்திருக்கு. இந்த முக்கிய கிரக பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வாரத்தில் சுக்கிரன், சந்திரன் 2 கிரக பயிற்சியும் நடந்திருக்கு. மீனத்தில் உச்ச பலனை தந்து வந்த சுக்கிரன் 26ஆம் தேதி மேசராசிக்கு நகர்ந்து வந்தார். இப்போ பாருங்கள், கஜகேசரி யோகம் வந்திருக்கு. 12 ராசிகள் மீதுமே இந்த யோகம் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஒரு கிரக அமைப்பால் சில ராசிக்கு நன்மைகளையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. சில ராசிகள் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பும் உருவாக்குது. அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன சூழல் உருவாகி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பணித்துறையில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். உங்களோட திட்டப்பணிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை நோக்கி தொடர்ந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த வாரம் உங்களோட திட்டப்பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை கண்டு நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீங்க. உங்கள் காதல் உறவில் மெல்ல மெல்ல புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு நெருக்கமும் வரும் பாருங்கள். பயணங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடித்தரும். அந்த பயணத்தின் மூலம் இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த நீங்கள் கூடுதலான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே போல் உங்கள் உடல் நலத்திலையும் சரிங்க, நீங்கள் போதிய கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் உண்டாகுது. அப்படி இருந்தாலும் சில இடத்துல நன்மைகளும் இருக்குது. சில இடத்துல உங்கள் வேலை கொஞ்சம் போராட்டமான கூட இருக்கும். கவனமாக செயல்பட்டால் பிரச்சனை எதுவும் வராது. உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கான பணிகளை சரிவர செஞ்சாலே போதும். கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லாயிருக்கு. கடுமையாக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் தானாக தீரும். பிள்ளைங்களால் சில பிரச்சனை கடந்த காலத்தில் இருந்திருக்கும் பாருங்கள், அந்த பிரச்சனைக்கான சிக்கலுமே இந்த வாரம் முடிவுக்கு வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது சாதகமான சூழலை கொடுத்துருக்கு. இந்த வாரம் சக ஊழியர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை படிப்படியாக விலகுது. வியாபாரம் சார்ந்த பயணங்கள் சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவியிலேயே விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்காக நீங்கள் வருமானத்தை கொஞ்சம் இப்போ பெருக்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை பெறுவீங்க. புதிய திட்டம் அமைச்சு புதிய முதலீடுகளை துவங்குங்க. கண்டிப்பாக புதிய முதலீடு நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலனை கொடுக்கறதுனால தான் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் எதிர்பாராத நல்ல வருமானம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உறவினர்கள் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத ஆட்கள் கிட்ட நெருக்கம் காட்டாதீங்க. அவங்களோட ஆசை வார்த்தைகளை நம்பாதீங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவையை தேவை அறிந்து செயல்படுவீங்க. அக்கறையாக இருப்பீங்க. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு எல்லா வகைகளையும் பக்கபலமாக இருக்கும். வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் குரு பகவானை மனசார நினச்சிட்டு வீட்டிலேயே கூட வழிபாடு செய்யலாம். இது நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்படுத்தும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். அதே போல் வருமானம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் செலவுகள் கொஞ்சம் எதிர்பாராத வகையில் ஏற்படும். ஆனால் செலவு சமாளிக்கக்கூடிய வகையில் போதுமான பண வரவு இருக்கும். அதை எளிமையாக சமாளிச்சுடுவீங்க. நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. திருமணத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு முயற்சி இப்போ பழிக்கும். நல்ல இடத்துலேருந்து வரன் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் இருக்குது. அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுப்பறையான நிலையை கொடுக்கும். இதில் மட்டும் கவனமாக இருக்குது. அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. ஏன்னா எதிர்பார்த்த சலுகை எல்லாமே கொஞ்சம் இழுப்பறிக்கு பின் நல்லா கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரத்தில் கண்டிப்பு காட்டினாலும் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையில் இருப்பாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பணியாளர்கள் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வேலை விஷயத்தில் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால சொல் செயல் இதில் கவனமாக இருக்கணும். சக வியாபாரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள் கூட வரும். அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி தரும் ஒரு வாரம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலும் அந்த பணியை சிறப்பாக செய்யுங்க. அதற்கான சலுகைகளை நீங்கள் இந்த வாரம் பெறலாம். தனுசு ராசியில் இருக்கிற மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசி ஸ்தானத்தில் சந்திரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும், புதனோ, ராகுவும், சுகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரனும், சனியோ, கலஸ்திரஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த வாரம் எடுத்து காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல இருந்த தடங்கள் நீங்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தின் கிரக சூழல் உருவாகியிருக்கு. தேவையில்லாத மனக்கவலை உங்களை விட்டு விலகும். வழக்கு விவகாரங்கள் வேகமான போக்கு கொடுக்கும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா நல்ல ஒரு உயர்வை பெறலாம். கிடப்பில் இருந்த கடன்கள் பாருங்கள் இந்த வாரம் வசூலாகும். தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ போய் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறதுனால நன்மைகளை பெறலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு மன வருத்தத்தை தர மாதிரி இருக்கும். பிள்ளைங்ககிட்டையுமே அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சண்டை சத்துருகள் ஈடுபடாமல் இருந்தால் நல்லது. திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழல் வரக்கூடும். அதனால் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் பாராட்டு பெறணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகள் எது சரி எது தவறு அப்படிங்கிறத பிரித்துணர்ந்து செயல்படுங்க. ஏன்னா தைரியம், தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதியுமே நீங்கள் இப்போ பெறுவீங்க. தன்னிறைவாக எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க பாராட்டக்கூடிய வகையில் உங்களோட செயல்பாடு இப்போ இருக்கும். இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சி மன நிம்மதி பெறக்கூடிய அமைப்புக்கு வந்திருக்கு. அலைச்சல், டென்ஷன் இதெல்லாமே உங்களை விட்டு குறையக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக சொத்து வழியில் நல்ல ஒரு லாபம் வரும். சிலருக்கெல்லாம் வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பு கூட உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து பாருங்கள் இந்த பூராடம். இந்த வாரம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எந்தவித போட்டியாக இருந்தாலும் சரி அதை சமாளித்து முன்னேறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உருவாகுது. பெரிய முதலீடுகளில் ஈடுபடுத்தி தொழிலை விரிவு செய்ய நினைக்கும் காரியங்கள் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான காரியத்தில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உயரதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பால் வேலை பளு குறையும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும்.
எல்லா வகையிலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான உயர்வு நன்மை பெறக்கூடிய அமைப்பு தான். அதனால எல்லாமே நல்லதாக இருக்குது. தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். நீங்கள் கவனமாக இருந்தாலே போதுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பரிபூர்ணமாக விடுபட்டு வெளிவர முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை ஒன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.